ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு விஷயம், ட்ரஸ்டட் வீடியோஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த குழந்தை தூங்குது, என் குழந்தை தான். இந்த குழந்தை தூங்குறான். ஆனால் ஏன் தூங்குறான், எந்த நம்பிக்கையில் தூங்குறான், நம்மளுக்காக ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி தூங்குறான். இந்த ட்ரஸ்டட் நம்ம கொடுக்குறோமா எல்லாத்துக்கும் அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவோம். கிடச்சிருச்சுன்னா அது குழந்தைங்கள மாதிரி ஒரு விளையாட்டு சாமான் அடம் பிடிச்சி வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அது மேக்ஸிமம் அதோட ஆசை நம்ம கேட்குறத வாங்கிட்டான். வாங்கி முடிச்சு ஒரு 15 நிமிஷம் கூட இருக்காது, அது நம்ம கண்ணு முன்னாடியே அது உடச்சிரும். ஆனால் நம்மளுக்கு அப்செட்டாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு அந்த காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், உடச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாத்தோட லைஃப்லையும், அது பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், எதிர்பார்க்குறாங்கல்ல. யாரை நம்பி எதிர்பார்க்குறாங்க? ஒரு பொண்ணை நம்பி, இல்லை ஒரு பையனை நம்பி போகிறாங்க. ஆனால் அந்த ட்ரஸ்டடு அந்த பொண்ணு கொடுக்குறாங்களா? எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது, எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ண கிடையாது. ஹாப்பியாக இருக்கிறவங்க ஹாப்பியாக இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கட்டும், அவ்வளோதான். ஒரு பொண்ணை நம்பி போகிறான் அப்படின்னா அந்த பொண்ணு அவனுக்கு வேல்யூபிளாக இருக்கணும், ட்ரஸ்டடாக இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், பொசசிவ் இருக்கணும், ஒரு லவ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் ஒரு ஆணும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆணும் கரெக்டாக இருக்கணும், பெண்ணும் கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஒரு பொருள் கிடைச்சதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுறக்கூடாது. கிடச்சிருக்கு அப்படின்னா அதை பொக்கிஷமாக வச்சு பழகுங்க. அதனால் தயவு செஞ்சு பொக்கிஷமாக இருக்கிற இந்த லைஃப்புங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நம்ம பார்த்து பேசிட்டு போவோம், அடுத்த செகண்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்ம லைஃபு ஹாப்பியாக வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளை ட்ரஸ்டட் பண்ணுறவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த நிமிஷத்தை நம்ம ஒருத்தர் இல்லைன்னாலும் நம்ம அந்த நினைவுகளை நினச்சி பார்க்கும்போது அது நம்மளுக்கு அந்த கண்ணை மூடுனா அவங்க நினைவுகளில் அந்த கண்ணீர் வரணும், அந்த சந்தோஷம் வரணும். என்ன வாழ்ந்துட்டோம், என்ன இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எப்போவுமே சண்டை, புரிஞ்சிக்கலை, நம்மளை பற்றி தெரிஞ்சிக்கலை, நம்ம லவ் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியும் அது வேல்யூபிளாக இல்லை, இது என்ன லைஃபு அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாது. எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப், லவ், பொசசிவ், மணி, இதுதான். இது அடங்கி தான் ஒரு வாழ்க்கை. இது மீறி வாழணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாதது. ஒரு மனுஷனுக்கு எல்லா ஆசைகளும் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய கேட்டு பாருங்கள், எனக்கு சாக்லேட் சாப்பிட்ணும், பிஸ்கெட் சாப்பிட்ணும், எனக்கு வெளியே போகணும், பார்க்குக்கு போகணும், ஸ்லைடிங்கில் போகணும், நிறையா ரைட்ஸில் போகணும் அப்படிங்கிற ஒரு குழந்தையோட ஆசை. ஆனால் அந்த குழந்தையே ஒரு மெச்சூராகி வரும்போது எனக்கு இது வேணும், அது வேணும்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமோட வேல்யூ நம்ம அதை திருப்பி கேட்கும்போது அது கிடைக்காது. அவங்க இருக்கும்போதே எல்லா லவ்வையும் அவங்களுக்காக கொடுங்க. அந்த லவ் போச்சு அப்படின்னா லைஃப் வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. கஷ்டப்படுத்துறதுனால எதுவுமே நல்லது நடக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, நம்மளோட சந்தோஷத்துக்காக இன்னொரு லைஃப்பில் போய் விளையாடாதீங்க. யாரோட லைஃப்குள்ளேயும் போய் விளையாடாதீங்க. நம்ம அந்த கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம தாங்குவோமா அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க.
அது நினச்சிட்டோம் அப்படின்னா யாரோட லைஃப்லேயும் யாருக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். முக்கியமாக என் ஏஜில் இருக்கிறவங்க, ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு ஒருத்தர் உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது வந்து ஃபேமிலி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபேமிலி ஆகிட்டிங்கன்னா அது உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஃபேமிலிக்குள்ளே நிறையா இஷ்யூஸ் வரும். அவங்க ஹாப்பினஸ் போகும். உங்களோட நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் அந்த ஃபேமிலியை நினச்சி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வரைக்கும் நிறையா பேர் நிறையா இதாவாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ட்ரஸ்டடாக இருங்க, லவ் கொடுங்க, லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், பொசசிவாக இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்கக்கிட்டேயா இருக்கட்டும், அது நம்மளோடது, என்னோட பொக்கிஷம். அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களோட கூடு அழகாக இருக்கும். அந்த கூட்டை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அப்படி விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்றைக்குமே அதில் சந்தோஷம் இருக்காது. ஸோ டைம் வேல்யூ பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, லவ் நிறையா கொடுங்க, லவ் பண்ணுங்கள். லவ் பண்ணுங்கன்னா குழந்தைங்கள வந்து லவ் பண்ணுங்க அப்படி கிடையாது. ஃபேமிலியை லவ் பண்ணுங்கள், குழந்தைங்கள லவ் பண்ணுங்கள். அந்த குட்டி கூட வந்து யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அவ்வளோதான். பாய். இதே மாதிரி இந்த லவ் என்றைக்குமே இந்த ட்ரஸ்டடோடு இருக்கும்.